இந்தியா புனே கல்யாணி நகர் பகுதியில் இறந்துவிட்டு காரை ஓட்டிச் சென்று 2 உயிரிழப்புகளுக்கு காரணமான சிறுவனுக்கு கட்டுரை எழுதுமாறு நீதிமன்றம் தெரிவித்த சம்பவம் சர்வதேச ஊடகங்களிலும் தற்பொழுது வரை பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. என்ன நடந்தது? இது தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 18ஆம் தேதி ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இந்தியா புனே கல்யாணி நகர் எனப்படுகின்ற பகுதியிலே இடம்பெற்றிருந்தது. இந்த விபத்து சம்பவத்தில் 2 பேர் பலியாகியிருந்தார்கள். அதாவது 17 வயதும் 8 மாதமுமான சிறுவன் ஒருவன் நம்பர் தகடுகள் இல்லாத கார் ஒன்றை ஓட்டிச் சென்று மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை மோதி தள்ளியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவருமே உயிரிழந்திருந்தார்கள். இந்த சம்பவம் அங்கே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காரை வழங்கிய சிறுவனின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது. நீதிமன்ற விசாரணைக்கு பின்னராக அந்த சிறுவனுக்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை தான் தற்போது வரை சர்வதேச ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. 15 நாட்கள் வீதி போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து வீதி போக்குவரத்து பணிகளில் ஈடுபட வேண்டும், அவர் புரிந்து கொண்டார் என்பது தொடர்பான அறிக்கை வழங்கப்பட வேண்டும். அதை தாண்டி போக்குவரத்து விதிகள் தொடர்பாக அந்த சிறுவன் கட்டுரை எழுத வேண்டும். யாராவது வீதி விபத்துகள் சிக்கினால் இந்த இளைஞன் காப்பாற்றுவதற்கு உதவி புரிய வேண்டும் உள்ளடங்களாக சில விடயங்களை நீதிமன்றம் நிபந்தனைகளாக விதித்து அந்த சிறுவனை சிறை தண்டனைக்கு உட்படுத்தாமல் வெளியிலே விட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகையால் குடித்துவிட்டு வாகனத்தை செலுத்தி 2 உயிர்களை எடுத்த அந்த சிறுவன் மீது சரியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பக்க சார்பாக அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னணியில் அரசியல் நகர்வுகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக தற்பொழுது அங்கு பேசப்பட்டு வருகின்றது. இது அங்கே இருக்கின்ற அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு கடிதம் ஒன்றினை போலீஸ் கமிஷனருக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த நள்ளிரவு கலாச்சாரத்தை இல்லாமலாக்க வேண்டும், மதுபான நிலையங்களை திறந்து வைத்து டிஜே இசையை ஒளிபரப்பி வீதியால் செல்பவர்களுக்கு இடையூறாகவும் இது இருக்கின்றது, சட்டம் தாங்க முடியவில்லை, இவ்வாறான கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இந்த சம்பவம் தொடர்பாக சரியான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாஜக சார்பிலே கடிதம் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி அந்த சிறுவன் அந்த காரை கொண்டு விபத்துக்குள்ளாக்கிய போது சிறுவனுடன் அவரது நண்பர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. 10 மணி தொடக்கம் 12 மணி வரை ஒரு பாட்டியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் பிறகாக 12 மணியிலிருந்து 1 மணி வரை வேறொரு மதுபான நிலையத்திற்கு சென்று அங்கும் பாட்டியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் பிறகாக சிறுவன் காரை ஓட்டி சென்றதிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே அந்த சிறுவனுக்கு 18 வயதுக்கு உள்ளே இருக்கின்றதா என்பது தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக சிறுவன் கல்வி கற்ற பாடசாலைகளிலும் விசாரணைகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இப்படியே விடப்போவதில்லை என்று அந்த சிறுவனுக்கு எதிராக, அதாவது உயிரிழந்தோர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சர்வதேச ஊடகமான பிபிசி மூத்த சட்டத்தரணிகளிடம் கருத்துக்களை கேட்டு பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இதற்கு சிறை தண்டனை வழங்கக்கூடிய வகையிலும் சட்டத்தில் இடம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையால் இவ்வாறு கட்டுரை எழுத வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை விதித்து சிறுவனை வெளியிலே விட்டிருக்கிறார்களே, அது எவ்வாறு செய்ய முடியும் என்கின்ற கேள்விகளும் தற்பொழுது எழுந்திருக்கின்றது. அதாவது குறித்த நபர் சிறுவனாக இருக்கின்றார், அவருக்கு 18 வயது ஆகவில்லை, அதனால இவ்வாறான நிபந்தனைகள் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவரது தந்தை மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள், அந்த காரை ஓட்ட கொடுத்ததற்காக. அதை விட மதுபான நிலைய உரிமையாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.